அண்ணன் பரிகாரம் பண்ணாம படி இறங்க மாட்டாரு தெரியாதாக்கு? அட என்னையவே அவர் தினமும் ஜோசிக்கார் சொன்னதான் ஏன் பாப்பாரு. சாமி தானே கும்பிட்டேன். ஆமாங்கண்ணா. ஐயா ஏய் இன்னைக்கு என்ன கிழமைன்னு தெரியாது? பெசால கிளம்பிங்க. தெரியுதுல்ல, போய் மஞ்சள் துண்டு எடுத்து வா. ஏன்டா அண்ணா நல்லா இரு. அவன் எந்திரிச்சிட்டானா? வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும். டேய் நேற்று வரையும் அது எங்கே இருந்துச்சு தெரியும்ல? இப்போ நவாப்பு சில்லறந்த போடா. அந்த பக்கம் போனால் போட ஒரு பொழுது தெரியுது. பொண்டாட்டியாவது வாங்கி கூட. உன் பொண்டாட்டி உன் தம்பி கூட தான்டா ஓடி போவா. என்ன ஸ்கூல் பொண்ணு பார்த்து டீ குடிச்சுனுக்குறான்? பொண்டாட்டி கிடைக்கும், காசு கொடுத்தா கிடைக்கும். புதுசாக சொல்கிறார். அலெக்சாண்டர், பொண்டாட்டி வாங்கி தர முடியுமா? முடியாது முடியாது. 4 பிச்சைக்காரனுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா நீலாம் டீ குடிக்கக்கூடாது, காவா தண்ணி தான் குடிக்கணும். திரும்ப சொன்னா போர் வச்சிருண்டா. ஏக்கா பொண்டாட்டி கிடைக்கும். டேய் கொல்லிக்கட்டை எடுத்து வாயில சொருவிரு போடா. அந்த கொல்லிக்கட்டை உன் புருஷ வாயில சொருவு. அவன் வாய் தான் கரெக்டா. என்ன வாய் மட்டும் மசூதி கட்டு மாதிரி இருக்குது? போண்டாவும் டீ தானே? நான் வாங்கி தரேன். நான் கெஞ்சி கேட்டாலே எவனும் வாங்கி தர மாட்டான். நீ வாண்டடா வாங்கி தரேன்ற சொல்ற. என்ன பண்ணோம்? போலோ என்னடா கிளாஸ் பேக் நினச்சி பார்த்தீங்களா? ஆண்டா இருக்குமே. ஐயோ அண்ணா ஆப்பிள் ஜூஸுங்கண்ணா, ஆட்டுக்கு நல்லது. அது எத்துமே எங்கள் அப்பங்கிட்ட கொடு, அவனுக்கு தான் ஆட்டு கிடையாது. இது என்னது? கிரேப் ஜூஸ்ங்கண்ணா. கோல் உரிச்சு போட்டியா? உரிச்சாச்சு. ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் தானே? ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் கிடைக்கலாம். பொள்ளாச்சியில் தரனா எப்படா கிடைக்கும்? ஆஸ்திரேலியாவில் தான் போய் வாங்கினத. நீ என்ன பண்ணு, ஆட்டோ எடுத்துன்னு ஆட்சி கத்துன்னு ஆஸ்திரேலியாவில் போய் வாங்கினா போ. போடா போய் தங்கி இருந்து வாங்கின்னு வாடா. கொப்ப கொடுத்துட்டா போது. மை டாடி மணிடா போ. தம்பி என்னடா அண்ணன் கூப்பிடுறாங்க. ஒன்னும் கூப்பிட்டா போடா. ஏன்டியா சொல்ற? இல்லைங்க தம்பி, உங்க அப்பா கூப்பிடுறாருங்க. ஓ மை டாட். ஆமாங்க. கம் ஆன். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு இப்ப மிருகதோஷம் நடக்குது. அந்த மிருகதோஷம் உங்களை விட்டு விலகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மனுஷனும் இல்லாம மிருகமும் இல்லாம ரெண்டும் சேர்ந்த ஒரு பிறவியை தத்தெடுத்து வளர்த்து 21 நாளைக்கு தினமும் காலையில 7:30 மணிக்கு அது முகத்துல தினமும் விழிச்சு மகனே மகனே மகனேன்னு 3 தடவையும், அந்த குழந்தை அப்பா அப்பா அப்பான்னு 3 தடவையும் தினந்தோறும் சொல்லி பழகுனீங்கன்னா உங்களை பிடிச்ச இந்த மிருகதோஷம் விலகிடும். டாடி டாடி டாடி. எப்பா என் மகனே, என் மகனே என்ற மவனே. மசாஜிக்கு ஹாப்பி எண்டிங்க்கு. அவன் பிச்சைக்கார புத்தி போகுதான் பாத்தியா? தொட்டு கும்பிடு. வாங்க சின்னசாமி. என்ன வாழையும் கரும்புமா? அதுங்களா இந்த வருஷம் பீமா கையில தொட்டு வாங்கிட்டு போனதுனால விலையை நல்லபடியா நடந்துச்சுங்க. அதான் முதல்ல வெட்டின கரும்பையும் வாழையும் பீமா கொடுத்து போகலான்னு வந்தனுங்க. சரி கொடுங்க. சரிங்கண்ணா. ஏன்பா நான் திருப்பூர் அசோசியேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. டேய் எல்லாம் உனக்கு தான். ப்ரொஜெக்ட் என்ன ஆச்சு? கியூப்காரங்க வருவாங்களா, வந்து ரிப்பேர் பண்ணுவாங்களா? நாளைக்கு வேற புது படம் ரிலீஸ் ஆக போகுது. நான் வேணா மீட்டிங் கேன்சல் பண்ணி இங்கே உட்காந்து பார்க்கட்டுமா? உன்னால் பார்க்க முடியுமா? முடியாதா? பா விடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் போங்கப்பா. சரி கியூப் ஆஃபீஸ் நம்பர் தெரியுமில்ல? தெரியும் தெரியும். வெட்டு வெடுக்குன்னு வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. வணக்கம் சார். வணக்கம். இங்க ராஜாங்கிறது நான் தான். என்ன விஷயம் சார்? நாங்க கோயம்புத்தூர் மாவட்ட வனத்துறை விலங்குகள் நலவாரியத்திலிருந்து வரோம் சார். யானைகள் கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு. உங்க யானையோட டாக்குமெண்ட்ஸை பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். எதுக்குன்னு சொல்ல முடியுமா? யானைகள் நலவாழ்வுக்காக வருஷம் கவர்மெண்ட் நடத்துற கேம்புக்கு உங்க யானையை வரணும் சார். சார் எங்கள் பீமா எப்படி நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படி இல்லை சார், என்னதான் இருந்தாலும் அது ஒரு மிருகம் சார். அது உங்களுக்கு, எங்களுக்கு அவன் வீட்டில் ஒருத்தன். கிளம்புங்க. நாங்கள் சொல்றத சொல்லிட்டோம். நாளைக்கே உங்க யானையால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்களே உங்க யானையை வலுக்கட்டாயமா கேம்புக்கு தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். சார்
நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு பார்க்குறேன். இல்லைன்னா நீங்க பேசுற பேச்சுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் 2ஆ பிரிச்சிருப்பேன். மாப்பிள விபூதி எடுத்துங்க. என்ன டார்லிங், சாப்பிட்டியாடா? என்னடா நம்ம டல்லா இருக்க? உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லையா? டேய் என்ன? சரி இரு, சிங்கராயரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ, கேக்குதுங்களா சார்? நீங்க ரொம்ப பதட்டம் அடையாதீங்க சார். பையன் வந்த உடனே எல்லாம் தெரிஞ்சிடும் சார். அவனுக்கு தான் வெயிட் பண்றேன். ஹலோ அப்பா, வாங்க. மன்னிக்கணும், கவனிக்கல. ஐயா ஃபோனில் கிடைக்க மாட்டேங்கிறீங்க. ஃபோனில் சார்ஜ் இல்லைப்பா. ஆமாம் ஆமாம், நாளைக்கு ரிலீஸு, 1000 பேர்கிட்ட பேசணும், 1000 பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணணும். சார்ஜ் இறங்கத்தான் செய்யும். எப்படி நாளைக்கு மதியத்துக்குள்ளார கியூப் ரெடி ஆயிருங்க. ஏமாப்ல மதிய ஷோ போட்டலாம்ல? பார்க்கலாம். ஒரு ஷோ தானுங்கம்மா. அடிச்சன்னா ஒரு ஷோ 34 வருஷமா என்ற தியேட்டர் ஓடுது. ஒரு நாளாவது ஒரு ஷோவாவது தியேட்டர் க்ளோஸ் பண்ணிருப்பேனா? இதுல வேற நான் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவர். ஃபர்ஸ்ட் ஷோவே கேன்சல் ஆச்சுன்னா என்ற மானம் போகும். இல்லைங்க மாமா. டேய், ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கீங்கன்னு தான் இந்த வேலையை உங்ககிட்ட விட்டு போனேன். பா, மாமா மேல எந்த தப்பும் இல்லைப்பா. நான் தான் காலையிலே பார்த்து சரி பண்றேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். ஆமா ஆமா ஆமா, உங்க மறதியில ஒரு நியாயம் இருக்குது இல்ல? உங்களுக்கு 1008 வேலை. அதுலயும் ரொம்ப முக்கியம் பீமா. பீமா சாப்பிட்டானா, பீமா தூங்கானா, பீமா நின்னானா, பீமா படுத்தானா, பீமா சொரிஞ்சானா. அதுக்கு மேலேயும் இந்த தியேட்டர் பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தது அது என்ற தப்பு தான். நான் தான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சு பா, உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம் வந்தா என்ன திட்டுங்க, வேணா 4 அடி கூட அடிச்சுக்கோங்க. சும்மா எதுக்குப்பா தேவையில்லாம பீமா இழுத்துட்டு இருக்கீங்க? நாளைக்கு தேட்டருக்கு எப்பயும் வர கூட்டத்தோட அதிகமாக கூட்டம் வரும். வரும் வரும். ஷோ கரெக்டாக நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. வாங்க மாமா. ஹலோ, கேக்குதுங்களா? ஐயா, நீங்க திட்டுறத பீமா கேட்டானுங்க. சாப்பிட மாட்டேங்கிறான். ஆமா, பீமா இழைச்சிரும் பாரு. என்ற கண்ணு பீமா ஒரு கவளமாவது சாப்பிடுறா. நான் எத்தனை நேரமா கெஞ்சிட்டு இருக்கேன்ல. இப்ப என்ன, உன்னைய திட்டிட்டேன், அதான கோவம்? எதுக்கு திட்டின? உன்னைய திட்டினா அவனுக்கு ரோசமானவெல்லாம் பொத்துட்டு வரும், பொறுப்பெல்லாம் கையில எடுத்துட்டு பண்ணுவான்னு நினைச்சேன். அதுவும் கூட புரியல அவனுக்கு. அவன் நான் பெத்த பையன்னாலும் நீயும் என்ற மகன் தானடா. உன்னை போய் திட்டனடா கண்ணு. கண்ணா என்ற செல்ல கண்ணா, ஒரே ஒரு கவலண்டா. கண்ணா சாப்பிடுமா, எனக்கோசரம் ஒரு வாய். டேய் சாப்பிடுறா, கால் வலிக்குதுடா. 1க்கு 100ன்னு 300 தோப்பு காரணம் போட்டேன்னு வச்சுக்க. சாப்பிடுறா கண்ணா. சரி, நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிடல. விடு, நானும் பண்ணி கிடக்குறேன். என் செல்ல கியூவுக்கும் வழி இல்லை. என்ன பண்ண போறான்னு தெரியலையா? பாத்தீங்களா மாமா, அந்தால செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் மாப்ள, நான் என்னத்த சொல்லிட்டு இருக்கேன்? நாளைக்கு தியேட்டர்ல காமெடி ஆக போகுதுன்னு பயமா இருக்க மாப்ள. உங்க அப்பா பண்ற காமெடி ரொம்ப முக்கியமா இருக்கு எனக்கு மாப்ள. அப்படி என்ன ஐடியா ஆப்ல வச்சிருக்கேன். அதுல வேற அதுல நடிக்கிற ஹீரோயினுக்கு ஏதோ ஆர்மி நேவின்னு இருக்குன்றாங்க. அதை நினைக்கும் போதே இப்பயே மனசெல்லாம் கிடுகிடுங்க மாப்ள. செம்ம ஐடியா மாட்டி இருக்கு. அட சொல்லு. நாளைக்கு தேட்டரே கலக்கட்டும். ஏய், இங்க வா. என்றா 5 டிக்கெட்டு. கவுண்டர் அந்த பக்கம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க வா. வா வா. 5 டிக்கெட்டு, 10 பாப்கார்ன் உடனே எடுத்துட்டு வா. என்றா சொன்ன? மரியாதைலாம் பேசுறேன். அண்ணனு கூட்டு வரேன். அண்ணா அடிச்சிட்டாங்கண்ணா. அடிச்சிட்டானுங்களா? எதுக்கு? பின்ன காசு கொடுக்காம பாப்கார்ன் டிக்கெட்டு கேட்டா அடிக்காம. என் பேரை சொன்னியா? உன் பேரை சொன்னதா அவன் என்ன பெரிய புல்டான்னு கேட்டு 4 பேர் சேர்த்து தப்பிட்டானே. புல்டாவா? டேய் சித்தப்பா, புல்டானா என்னடா? நீ பெரிய புடிங்கன்னு கேக்குறேன். இது நீ தானே சொல்ற? நான் அவனுங்களை புடுங்கறதா? ஏய், புள்ள சட்டை வா. உன்னாலதான் தியேட்டர்ல பிரச்சனையே. வா. இருமா போய் வந்துடுறேன்.
இவன் தான் தலைவனடா. சொல்லுங்கண்ணா. என் பேரை சொல்லி நீ டிக்கெட் காசு கேட்பியா? டே ஆறா நீங்க. டேய் சொல்றா. ஓவி ஆர்மிக்கு ஜெனரல், கர்னல், கேப்டன், வைஸ் கேப்டன், மேஜர், மைனர் எல்லாமே எங்க அண்ணன். டேய் அவனுக்கு புரியல சும்மாறா. அறிவு கட்டவனே. நாங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டா காசு கொடுக்க மாட்டேன்டா. அட்லீஸ்ட் தேட்டர் டிக்கெட்டுக்காக என்கிட்ட காசு கேட்டுக்கிற நீ என்ன தேட்டருக்கு சீல் வைக்கணுமா? இங்க பார், நான் சிரிச்சுனே இருக்கும்போது உள்ள போ. பால்கனியில் சீட்டை பிடி, பாப்கார்னை வாங்கி வை, போடா. அப்புறம் சாரே, யாரா அவன் வெட்டி விட்ட தைல மரம் மாதிரி நீங்க பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம வரலாம். ஆனா இது என் தேட்டரு. நீங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினா மட்டும் தான் படம் பார்க்க முடியும். மந்திரி புள்ளையாரு இல்ல எந்த புள்ள உள்ள இருக்குது ஓவியா. அத பிக் பாஸ் ஸ்கூல் அமிச்சதே நான் தான். தெரியுமாடா ஆரோ வாட்டரு. அது ஏன் பாதியில வெளியே வரச்சு தெரியுமா? ஏன் உள்ள ஒருத்தன் கரண்ட் கம் மாதிரி ஒருத்தன் அவளுக்கு கனெக்ஷன் கொடுக்கலான்னு பார்த்தான். அதனாலதான் அவளை தொக்கா வெளியே தூக்கிட்டு வந்துட்டேன். அது எதுக்கு தெரியுமா? ஏன்னா ஓவியான லவ் பண்ணு. டவுட்டா இருந்தா காம்பினேஷன் பாரு. இதுதான் எங்க நிச்சயதார்த்த பேனர். கரெக்டா கூட்டிட்டு வந்து. ஏண்டி நீ என்னைக்காவது கரெக்டா வீட்டுக்கு போய்க்கிறியா? அவங்க கூட போறிட்டு 12 மணிக்கு தானே போய்க்கிறா. போ போடா, அவன் தொடுத்துடா. டேய் நம்ம பார்க்காத படத்தை எவனுமே பார்க்க கூடாது. எல்லாரும் வெளிய நிக்க வைடா. ஏய் ஏய் என்னடா மாப்ள, அவன் தேவையில்லாம ஓசின்ல தலையறான். தர்பார் சீன் அத அப்படியே எடிட் பண்ணி போட்டு உள்ளவா மாமா உள்ள வெயிட்டிங். ஏய் வேற முடிச்சிட்டு படையப்பா லட்சுமி சொல்றாங்க ரஜினி ரெடி ஆயிட்டு. ஏண்டா உரமுட்ட 120 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க வக்கு இல்ல. பிக் பாஸ்ல அந்த கரண்ட் கம்பம் யாருன்னு தெரியுமாடா? யாருப்பா? தம்பி தம்பி டேய் நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்குங்களா? வேணா நீ ஆட்டி விடு. இல்ல டைம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கு, வெளியில போகணும். என்ன வேலை இருக்குது? தெரியல தம்பி. அதானே செய்யற வேலை தெரிஞ்சதாண்டா உங்களுக்கு. ஜீப் எடுத்து 4 தெரு சுத்த வேண்டியது, டீசல் காலையான வீட்டுக்கு வந்துட வேண்டியது. இதுக்கு சிபாரிசர் போடா. எந்த அதுக்கு இல்ல தம்பி, நீங்க பாசமா அண்ணனை டேடி டேடின்னு சொன்னா தானே அண்ணனால சந்தோஷமா வெளில போக முடியும். இந்த பார், இனி அந்த ஆள் எனக்கு அப்பனும் கிடையாது, அந்த ஆள் பிள்ளையும் கிடையாது. அந்த ஆள் மேல நான் பச்சை வரையில இருக்கேன். தம்பி நீங்க இப்ப கோவப்படுற அளவுக்கு என்னங்க தம்பி நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? நேத்து ஒருத்த இந்த ஆள் கண்ணு முன்னாடி தியேட்டர்ல டிக்கெட் கிழிக்கிற மாதிரி கிழிக்கிறான். இந்த ஆள் எரும மாடு மாதிரி நின்று பார்த்து நிற்கிறான். அவன் அடிக்கிறான், சரி இந்த ஆளு கூட சேர்ந்து அடிக்கிறான். என் மூக்கல சால்னா ஊத்துது. சால்வைக்கு மாலைக்கு ஆசைப்பட்டு இந்த ஆள் போய் அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறாரு. இந்த ஆள் நான் ஒரு அப்பனா, 2 பேரும் என் வீட்டு விட்டு வெளியே போகிறேன். 10 நாள் தானே ப்ளீஸ்ண்ணா. நானும் கேட்க தான் இருந்தேன். வந்ததுலேருந்து டிவி டேட்டுக்கார மாதிரி 5 10ன்றீங்களே. 10 நாளுக்கு அப்புறம் என்னடா பண்ண போறீங்க? நடக்கும் போது நீங்க பேச மாட்டீங்க தம்பி. பேச மாட்டேன் ஏன்டா? என்ன ஈசா யோகால சேர்த்து விட போறீங்களா? ஐடியா இருக்கா டாடி? மவனே நீ அடி வாங்குறதுல இந்த டாடிக்கு கோவம் வராம இருக்குமா? நீயே சொல்லு. எங்க வந்தது? எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த தேட்டரை செங்கல் செங்கலா பிரிச்சு மேஞ்சிருப்பனாக்கு. இங்க பார், உன்னை நான் செங்கல மேய் சொல்ல, அடிச்சுனதான் மேய் சொன்னேன். மேஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம அரசியல் தொழில்ல ஒருத்தனை போவிட்டு பின்னாடி முதுகுல குத்துறதானே கண்டு பழக்கம். ஆமா இல்ல, நீங்க அந்த குரூப் ஆச்சே. அட எல்லாம் ஒரே குரூப் தான், ஆனா கலர் தான் வேற வேற. யாருக்கு கீழே? அப்ப அவனை கண்டிப்பா குத்துவேன். ஒப்புறானே உண்மையான சத்தியமா அவனை நான் குத்துறேன். அதானே நீங்க கம்பராமாயணத்தை கருடு புராணம் சொன்னவங்க தானே டாடி? மவனே மவனே என்ன டாடி சரி சார்? அது மூக்குக்குள்ள 2 கருப்பு கம்பி போயிருச்சா, அதான் மறுக்கா ஒரு தாட்டி. டாடி மவனே மவனே உள்ள ருத்ராஜ் கொண்டு வாங்க போறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். டாடி விடுங்க. யாரு? ஓ கல்யா. What do you want? சார் பார்க்கணும். அவர் செத்துட்டார், நான் தான் சார். பாத்துங்க. மினிஸ்டர் சார் பார்க்கணும். மினிஸ்டர்? சார் டேய் கிரைண்டர் மண்டை, ஸ்வீட் த பிகன் த லவ் இன் ஸ்வீட்டர் தன் த ஸ்வீட். எங்க அப்பன் தொட்டானா வைக்கிறேன் உனக்கு ரிவீட். இங்கே உட்கார்றேன். சார் ஹலோ சார். வெல்கம் வெல்கம். யூ ஆர் a very good time keeper. கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கிற. டைமிங் வரலனா முட்டி போட சொல்லுவேனா? அத நாங்க நீ பாத்துக்கிறோம். பாக்காதா? நம்ம தனியா போய் பேசுவோம். இந்த ஆளு கூட தனியா. ஹேய் சொல்றது கையடியா. டேய் வாடா இங்க. அத்தி மாடு. வா முட்டி போடுறா. சொல்லுங்க தம்பி. ஏன் இப்ப மட்டும் ஒண்ணனுக்கு டைம் ஆகலையா? அது வந்துங்க தம்பி, இப்பதான் மீட்டிங்காக உள்ள போயிருக்காரு. போடா மாமா. போய் அந்த பொண்ணோட கற்பை காப்பாத்துறா, இல்லனா மீட்டிங்ல போட்டுருவா. போடா. ஆமா, என்ன படிச்சிருக்கிற நீ? பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். நெருங்கிட்டோம் நம்ம டிபார்ட்மெண்ட். எஸ் சார்.
பட் நீங்க பண்ற நிறைய நல்ல விஷயங்கள் போய் யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். அப்பதான் உங்க சோஷியல் மீடியா பிரசன்ஸ் அதிகமாகும். அண்ட் நீங்க வந்து என்ன சோஷியல் மீடியா மேனேஜரா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வச்சுக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஓகே, தேங்க் யூ so much சார். நாளைக்கு காத்தால நாளைக்கு காத்தால கரெக்டா 8:29க்கு நீ உள்ள நுழைஞ்சேன்னு வச்சுக்க, நமக்கு வேலை தான். ஓ தேங்க் யூ so much சார். தேங்க் யூ so much. ஏன் கொடுத்தா சரி. தயாலா, அன்னைக்கு உன் வண்டியை மடக்கி பிடிச்சவன் சிங்கராம்பாளையத்துக்காரன், பேர் ராஜா. அவன் யானை பேர் பீமா. என்ன பேர் சொன்ன? ராஜா. ராஜா. ஏண்டி ஒரு 2 நாள் உன்னை விட்டு கேம்புக்கு போனா உன்னால சும்மா இருக்க முடியலல? துல்ஸ், நான் என்னமா பண்ணேன்? நீ ஓவியா கூட போட்டு டான்ஸ் தான் ஊரே பாத்துர்க்கேன். ஐயோ துளசி, சீனே புரிஞ்சுக்காம பேசுறியம்மா. அவங்க பொள்ளாச்சிக்கு வந்திருந்தாங்க. நீ கூப்பிட்ட உடனே வந்துட்டாளா? ஐயோ, அவங்க பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் வந்திருந்தாங்கம்மா. நம்பிட்டேன், நான் நம்பிட்டேன். ஏய், நேத்துக்கு ஒரு ஷோவே கேன்சல் ஆயிருக்க வேண்டியது தெரியுமா? அதனால தான் அவங்க கையில கால வந்து அவங்க டான்ஸ் ஆட வச்சேன். பின்ன உன்னையா கூட்டு வந்து டான்ஸ் ஆட வைக்க முடியும்? என்ன பாக்குற? உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? ஆமா சாமி, அவள மாதிரி எல்லார் முன்னாடி வெக்கமே இல்லாம என்னால ஆட முடியாதுதான். ஏய், இங்க பாரு, ஒரு ஹெல்ப்னு கேட்டோன்னு யோசிக்காம வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள போய் தப்பா பேசாத. பாத்தியா, அவளை பத்தி பேசினாலே உனக்கு கோவம் வருது. டேய் பீமா, ஒரு செகண்ட் இருடா. அடச்சே, பேசிட்டு பண்ணல எப்ப போராட்டமா. அடே, என்னடி நினைச்சிட்டு இருக்க? வந்ததுல நானும் பார்த்து ஓவரா ரவுஸ் விட்டுட்டு இருக்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம அவன் டேக்குற? அவ கிடக்குற விடுறா. ஏய், சாரிடா. டேய் சாரிடா. அதே கடிடாள். ஓடி வா. என்னடா போ சொல்றியா? என்னெல்லாம் போக முடியாதுடா. சும்மா இதே வேலையா போச்சு. போ சொல்றியா இப்போ? ஏ துல், நில்ல துளசி. நீ பீமாவை திட்டினதால தானே கோவப்பட்டேன். ஏய், நிக்க போறியா இல்லையா? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, நீ உண்மையிலே டாக்டர் தான் படிக்கிறியான்னு. ஏ அப்புறம் என்ன முட்டாளா நீ? எனக்கு ஓவியா மட்டும் இல்ல, திரிஷா, சிம்ரன், நயன்தாரா, குஷ்பு, அவ்வளோ ஏன் சரோஜா தேவி கூட தான் பிடிக்கும். அதுக்கு நான் அவங்களாம் போய் சந்தேகப்பட்டு இருப்பியா? எப்பா யோசிக்கிறா எப்படியோ இன்னைக்கு சமாளிச்சுட்டு நினைக்கிறேன். என்ன சாரி கேட்க போறியா? இல்ல, இனிமே சண்டையே போட மாட்டேன். இதே தான் எல்லா வாட்டியும் சொல்கிறேன். உண்மையாக தான் சொல்றியா? நிஜமா இல்லையா? சத்தியமா நம்பலாமா? யாருமே இல்லை, யானை தனியா இருக்கு. சொல்றா. 2 வாட்டி மறந்து வச்சு அசிங்க மாட்டேதுண்ணே. டேய், என்ன வெயிட் இருக்கும்? சரியா தெரியலண்ணே. என்ன ஹைட்ரா? ஒரு 13 அடி இருக்குண்ணே. பார்க்கவே பயங்கரமா இருக்குண்ணே. அப்ப நான் 7 டன்னு டோசேஜ் 100 ml ஏத்துறாம். இன்னும் 100 ml ஏத்துறா. பீமா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா? டேய், இந்த பக்கம் தான்டா வரான். வரடா.
ஏய் அங்க என்ன வேட்டு சட்டம்? உள்ளாட்சியின் பிரதமரே எங்கள் தலைவா தம்பி என்னங்க தம்பி இதெல்லாம் இவ்வளவு வருஷமா அந்த ஆளு கொடுக்குறேன், உனக்கு இந்த ஐடியா வரல? அரசியல் ஜம்ப் பண்ணிட்டேன். இது ஒண்ணுதான் என்னால தாங்க முடியல. தாங்க முடியலன்னா தென்னை மரத்துல தூக்கு போட்டு தொங்குனா ஈகல் மூக்கா. வாடா சிங்க சைல வாடா. ஏதோ தாசி பேசணும்னு வச்சுக்கோ, உன் பொண்ணை கொண்டு போய் இவங்க கூட டப் மாஸ் ஆட விட்டுருவேன். இன்னும் 8 நாள் தான்டா இருக்குது. என்னங்கண்ணா நீங்களே இப்படி மாட்டீங்க? கடைசி ஆட்டம் ஆடி போட்டோம். புரிய மாட்டேங்க. ஆணைய போற தீபம் அப்படிதான் பிரகாசமா எரியும். வா தூக்குதுறன்னா அடாவடி, தூக்குதுறன்னா அலப்பாற. சார் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான அதெல்லாம் விஷயம் என்கிட்ட சொல்லு. இதே கெட்டப்புல உள்ள போனா எங்க அப்பா வீடியோ எடுத்துருவான். என் கூட வா, என் கட்சியில சேர்ந்துரு. உன்னை மகளிர் அணி தலைவியாக்கி டெல்லி கொண்டு போற. வா. கையிடுறா. முடியாது. கையிடுறா இல்லைன்னா கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன். நாங்க வாங்க அது கெட்ட வார்த்தையா? எட்ரா கைய. லோபான். லோபானா? லோபான் என்னடா தெரியலீங்கண்ணா. உங்களையே திட்டிருக்கானா அது கண்டிப்பா பெரிய கெட்ட வார்த்தையா தான் இருக்குங்கண்ணா. அடங்காத குதிரையை அடக்கிறவன் தான்டா நானு. அதுல இது கடல் குதிரை. எப்படி நீந்தி போய் நான் அவளை அடக்கிற மட்டும் பார். அண்ணா மூழ்கிற போறீங்கண்ணா. நீ